அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வால்பாறையில் மாணவிகளிடம் அத்துமீறல் தொடர்பான அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாணவிகள் அளித்த புகாரின் பேரில் தற்காலிக பேராசிரியர்கள் 3 பேர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வால்பாறை அரசு கலைக்கல்லூரி மாணவிகளிடம் பேராசிரியர்கள் பலர் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வாட்ஸ்அப்பில் ஆபாச குறுஞ்செய்தி அனுப்புவது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆய்வக ஊழியர் முதல் பேராசிரியர்கள் வரை பலரும் மாணவிகளிடம் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாவட்ட சமூக நலத்துறை அதிகாரிகளுக்கு பாதிக்கப்பட்ட 6 மாணவிகள் புகார் அளித்திருக்கிறார்கள். அதனை அடுத்து நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. வாட்ஸ்அப்பில் ஆபாச குறுஞ்செய்தி அனுப்புவது, தொடுவது என தொடர்ந்து அநாகரிக செயலில் ஈடுபட்டதால் ஆய்வக ஊழியர்கள் முதல் பேராசிரியர்கள் வரை பலரும் 6 மாணவிகளுக்கு தொல்லை தந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த 6 மாணவிகளும் புகார் அளித்த நிலையில் தற்போது 4 பேர் அது தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண், மாணவிகள் எப்போது புகார் கொடுத்தாங்க, என்ன நடந்தது? வணக்கம். அதாவது கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் இருக்கக்கூடிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகிறார்கள். இந்த நிலையில கடந்த 8 ஆண்டுகளாக அங்கு பணியாற்றி வருபவர் சதீஷ்குமார். இவர் டெம்பரவரி பேராசிரியராக தான் பணியாற்றி வருகிறார். அதே போன்று அங்கு லேப் டெக்னீஷியனாக அன்பரசு என்பவர் பணியாற்றி வருகிறார். அதே போன்று தற்காலிக பேராசிரியராக முரளிராஜ் என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில அண்மையில் கடந்த ஓராண்டிற்கு முன்பாக உதவி பேராசிரியராக சேர்ந்தவர் ராஜபாண்டி, அவரும் தற்காலிகம் தான். இவர்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் தனித்தனியாக அங்கு பயிலக்கூடிய வெவ்வேறு மாணவிகளுக்கு பாலியல் ரீதியிலான தீண்டல்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த அன்பரசு என்ற லேப் டெக்னீஷியன் ஆய்வகத்திற்கு வரக்கூடிய பெண்களை அவ்வப்போது பாலியல் சீண்டலில் ஈடுபடுவதும் கையை பிடித்து இருப்பதுமாக தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறார். இந்த நிலையில தான் அது தொடர்பான தகவல்களை ஒரு சில மாணவிகள் தங்களது தோழிகளிடம் கூடிய நிலையில் ஒவ்வொருவராக சதீஷ்குமார், அன்பரசு, ராஜபாண்டி இந்த 3வரும் சேர்ந்து செய்த லீலைகளை ஒவ்வொருவரும் தனித்தனியாக சொல்லியிருக்கின்ற வேளையில நேற்றைய தினம் இந்த சம்பவமானது வெளிவந்திருக்கிறது. இதன் அடிப்படையில காவல்துறையினர் வால்பாறை காவல்துறை நிலையத்திற்கு தகவலானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில வால்பாறை காவல் நிலைய போலீசார் அந்த கல்லூரியில் சென்று விசாரித்த பொழுது இவர்கள் செய்தது அனைத்தும் உண்மை என்பது தெரிய வந்த சூழ்நிலை தான் மாவட்ட சமூக நலத்துறையினருக்கு இந்த தகவல் சென்றிருக்கிறது. அந்த அடிப்படையில சமூக நலத்துறையினர் அளித்த புகாரின் அடிப்படையில 6 மாணவிகள் பாலியல் சீண்டலுக்கு உள்ளான தகவல் என்பது போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் இந்த 4 பேரும், அதாவது இந்த லேப் டெக்னீஷியன் உள்ளிட்ட 3 பேராசிரியர்கள் என 4 பேரையும் காவல்துறையினர் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். அவர்கள் மீது பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தல், அதாவது சமூக ஊடகங்களை பயன்படுத்தி, சமூக வலைதளங்களை பயன்படுத்தி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை தருதல் உள்ளிட்ட பல்வேறு புகார்களின் அடிப்படையில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்காக வால்பாறை டிஎஸ்பி ஸ்ரீநிதி தலைமையில 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த 4 பேராசிரியர்கள், அந்த 3 பேராசிரியர்கள் மற்றும் இந்த ஒரு லேப் டெக்னீஷியன் உள்ளிட்ட 4 பேரும் எவ்வளவு மாணவிகளுக்கு தொல்லை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு சிலர் 8 ஆண்டுகள் பணிபுரிந்தவராக இருக்கிறார், ஒருவர் 4 ஆண்டுகளாக பணிபுரிந்தவராக இருக்கிறார். எனவே இந்த 8 ஆண்டுகளாகவே இது போன்ற மாணவிகளுக்கு பாலியல் தொல்லைகள் நேர்ந்திருக்கிறதா, எத்தனை பேர் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பான விசாரணையானது தற்போது துவங்கப்பட்டிருக்கிறது. இன்று விடுமுறை என்பதால் நாளை தான் கல்லூரி துவங்க இருக்கிறது. எனவே நாளை முதல் இந்த விசாரணையானது தீவிரப்படுத்தப்படும் என்று தெரியப்படுகிறது. வால்பாறையில் அரசு கலைக்கல்லூரி மாணவிகளிடம் அத்துமீறிய 6 மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த 6 மாணவிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் அத்துமீறிய 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அருண்.